ஸோ அதை செக் பண்ணிவிட்டு இல்லை பேஷண்ட்டுக்கு அந்த சொத்தை ஆழமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை எக்ஸ்ரேல கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்படி எக்ஸ்ரே எடுத்த உடனே நம்ம ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட பல்லோட இமேஜ் அப்படியே வந்துடும். பல்லோட கேவிட்டி அவங்களே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இன்ட்ரா ஓரல் கேமரா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம கேமரா ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட இமேஜஸ் அவங்களே பார்த்துக்கலாங்க. இது இன்ட்ரா ஓரல் கேமரா. ரொம்ப வயசானவங்களாம் பொக்கவாயின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து பல்லே இல்லை, அவங்க வந்து பாட்டி வயசாயிருச்சு, தாத்தா வயசாயிருச்சு, அவங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க. ஆனா அந்த வயசானவங்களுக்கும் வந்துட்டு சாப்பிடணும், நானும் கடிச்சு நல்லா நல்லியலும் எல்லாம் கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? இப்போ வந்து நம்ம வீட்டுல தாத்தாங்க பாட்டி நிறைய பார்த்துருப்போம், பல்லு இல்லாம பார்த்துருப்போம். நிறைய பேர் அது நார்மலா விட்டுருவாங்க. பட் அவங்களுக்கும் ஏதாவது ஹார்டான ஃபுட்டு சாப்பிடணும், சப்பாத்தி பரோட்டா இல்லை இவர் சொன்ன மாதிரி நல்லி இளம்பெல்லாம் சாப்பிடணும்னா வாயில பற்கள் இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவாவரம் டிவியில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல். உங்களுடைய உடலில் வந்து பற்கள் வந்து அவசியங்க. நீங்கள் சாப்பிட வந்து பற்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து சாப்பிடவே முடியாது. அப்படி நீங்கள் பற்களை வந்து பராமரிக்கிறக்கும் பற்கள் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து மேம்படணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு அரிய தகவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க நம்ம அணுகி வந்திருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருநாயக்கம்பாளையம் டு ஜோதிபுரம் நடுவில் பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க. பிரிட்ஜுக்கு பக்கத்தில் டிஜே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒயிட் டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம அணுகியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். மேடம் வந்து பல தகவல்கள் நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பற்களை பராமரிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஏதாவது பற்கள் சம்மந்தமான டவுட்ஸை வந்து மேடம் கிட்ட கேர் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள ஒரு தகவலாக இருக்க போது. உள்ளே வாங்க, கிளியராக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேருங்க? நான் டாக்டர் கானஸ்ரீ, ஒயிட் டென்டல் ஹாஸ்பிட்டல் 6 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். வந்து பிடிஎஸ் ப்ளஸ் ரூட் கெனால் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க சார். ஸோ எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கிளினிக்கில் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து 2 பிரான்ச் இருக்குது. காரமடையில் ஒன்று, வண்ணாங்கோயில் ஒன்றுங்க சார். கிட்டத்தட்ட நம்ம வந்து மெயினாக நம்ம கிளினிக்கோட மோட்டோ என்னென்னா நேச்சுரலான டூத்தை எப்படி நம்ம சேவ் பண்ணுறோம், பல்ல பராமரிக்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்குறோம் சார். மேடம் இப்போ அவங்கக்கிட்ட பல கேள்விகள் நான் வச்சுருக்கேன். அதில் முதல் கேள்வியாக வந்துட்டு நம்ம வந்து எத்தனை முறை வந்து நம்ம டீத் வந்துட்டு ப்ரஷ் பண்ணணும் சார்? மெயினாக எல்லாரோட மைண்டில் இருக்கும் பல்லு தானே அப்புறம் பார்த்துக்கலாம், பல்லு தானே நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க எந்த தாட்டுமே வராதுங்க. பட் நம்ம பாடியில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு உணவு உள்ளே போகிறதே வந்து பற்களில் சாப்பிட்றதுனால தான் உள்ளே போகுதுங்க. ஸோ அதுக்கு நம்ம மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து ஃபுல் மெட்டபாலிஸாக நமக்கு வந்து ரெகுலராக இருக்கும். ரெகுலராக 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பல் செக்கப் பண்ணி தான் ஆகணும். ப்ராப்ளம்ஸ் இருக்கோ ப்ராப்ளம்ஸ் இல்லை. எல்லாம் நினைப்பாங்க டென்டல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், போகணுமா வேண்டாமான்னு நினைப்பாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம பார்த்துட்டோம்னா இட்ஸ் நாட் ஏ எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட். ஒரு நாளைக்கு நம்ம 2 முறை கண்டிப்பாக பல் ப்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்குற கேள்வி தான், சொத்தப்பல் ஏன் பிறந்த உடனே சின்ன குழந்தைங்களுக்கு சொத்தப்பல் வருது அப்படின்னு. எல்லாருக்குமே இப்போ சொத்தப்பல் வருது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய வயசு தாத்தா வரைக்குமே சொத்தப்பல்லுங்க வருது. ஸோ அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்னோட இந்த கிளினிக்கில் நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வைஸ் ரொம்ப இல்லாமல் மீடியம் பீப்புள்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ரேஸ்லேருந்து பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. கூட நமக்கு நிறைய கன்சல்டன்ட் டாக்டர்ஸும் இருக்காங்க. கிட்ஸுக்குன்னு தனியாக டாக்டர்ஸ் இருக்காங்க, ஈருக்குன்னு தனியாக டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டீத் வந்துட்டு நம்ம மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் அடுத்தபடியாக பார்த்தீங்க மேடம், இப்போ பற்களில் வந்து கூச்சம் வந்து ஏற்படுது. அந்த கூச்சம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? நிறையா பேர்
பல்லு ரொம்ப நல்லா அமுத்தி தேய்ச்சா பல்லு ரொம்ப பளபளன்னு இருக்கும், அழகாக இருக்கும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப தவறான விஷயங்க. ஏன்னா பல்லில் நம்ம கொடுக்குற ப்ரெஷர் அழுத்தம்னால பல்லுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து தேய்மானத்துக்கு காரணமாகுது. அப்படி அது தேய்ஞ்சிட்டு இருக்கிறப்போ நமக்கு உள்ளே இருக்கிற லேயர் வெளியே தெரிகிறப்போ நார்மலாக நமக்கு அந்த பல் கூச்சம் ஏற்படுங்க. அது இல்லாமல் நிறையா ஜூஸஸ், சிட்ரஸிக் ஃபுட்டு, லெமன் ஜூஸ், சாத்துக்குடி, அந்த மாதிரி சிட்ரஸ் ஃபுட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அந்த பல் தேய்மானம்னால மெயினாக சென்சிட்டிவிட்டி ஃபீல் ஆகுங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது 6 months ஒன்ஸ் அந்த ரெகுலராக க்ளீனிங் பண்ணணும். க்ளீனிங் பண்ணி அந்த பல்லை நம்ம பாதுகாத்துக்கணும். சின்ன சின்ன சொத்தைங்க நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே பல்லுகளுக்கு நடுவில் போய் சிக்கிடுங்க. ஸோ நைட் டைம் ப்ரஷ் மஸ்ட்டு. அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபுட்டை நம்ம வெளியே தள்ளணும். இல்லாட்டி அது அடுத்த நாளைக்கு அது சொத்தையாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சொத்தை ஸ்டார்ட் ஆனாலும் நமக்கு பல் கூச்சம் ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ ஹார்ட் ப்ரஷ்ஷிங், ரொம்ப அழுத்தி தேய்க்கிறது, ஒரு நாளைக்கு 5 தடவை தேய்ச்சா பல் அழகாக இருக்கும் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நார்மலாக 2 to 3 minutes நீங்கள் ப்ரஷ் பண்ணாலே போதும். நார்மல் ப்ரெஷரில் டென்டல் விசிட் மட்டும் நீங்கள் ரெகுலராக வந்துட்டால் போதும். வந்து விசிட் வரணும். அதே மாதிரி டென்டல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஏ எக்ஸ்பென்சிவ். இது வரைக்கும் நீங்கள் அது அசால்ட்டாக விடுற வரைக்கும் இட்ஸ் நாட் ஏ எக்ஸ்பென்சிவ். மேடம், இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, பல்லு வந்து எங்களுக்கு முன்னாடி தெரியுது, அது வந்துட்டு என்னால் கரெக்டாக சாப்பிட முடியல, எங்களுக்கு முக அழகும் போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போது நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார், இப்போ சில பேருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து வாயில் கை சாப்பிட்ற ஹேபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வாய் திறந்து மூச்சு விடுற ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் பல்லு வந்து வெளியே, நார்மலாக நம்மளோட பல்லு வந்து இந்த மாதிரி மேல் தாடையும் கீழ்த்தாடி இப்போ ஜாயிண்ட்டில் இருக்கணும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மேல் தாடையில் இருக்க பல்லு கொஞ்சம் எந்தின மாதிரி இருக்கும், கொஞ்சம் குறுகலாலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க பேஷண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக அந்த பல்லை வரிசைப்படுத்தணும். இல்லை அந்த பல்லை நம்ம வரிசைப்படுத்தாமல் பண்ணி இருக்கோன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த பல்லோட ஸ்ட்ரென்த்து, ஈரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் வலுவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பல்லு ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். பல்லு கிளிப் போடுறது. ஸோ இந்த மாதிரி மெட்டல் பிரேசஸ் இருக்கும், மேலே இருக்கிற செராமிக் பிரேசஸ் இருக்கும். செராமிக் பிரேசஸ்னால் பல்லு கலர்லேயே இருக்கும், மெட்டல்னால் இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கும். இதை போட்டு நம்ம வந்து பல்லை வரிசைப்படுத்துவோம். ரெகுலராக மந்த்லி பல்லுக்கு செக்கப்புக்கு வரணும். இப்போ ரீசன்ட் அட்வான்ஸில் வந்து நம்ம இன்வெசலைன் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது இது ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர். பல்லு கிளிப்பு போட்டோம்னா, இந்த மாதிரி நம்ம கிளிப்ஸ் போட்டோம்னா சில பேருக்கு வந்து வாயில் புண்ணு வர்றது, சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும், லிப்ஸில் புண்ணு வர்றது, அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கும். ரீசெண்டாக வந்தது தான் இந்த மாதிரி இன்வெசலைன் ட்ரீட்மெண்ட். இதை நம்ம போட்டோம்னா பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். அவங்களுக்கு இதனால் எந்த ஒரு கஷ்டமோ இல்லை பேசுகிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு அந்த மாதிரி போட்ட வித்தியாசமே தெரியாது. பட் பல்லு வரிசையாயிருங்க. இது பண்ணுற வயசு ஏஜ் கரெக்டான ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே நம்ம பல் ட்ரீட்மெண்ட்டை வரிசைப்படுத்திடணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பல் சொத்தைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நிறைய சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பல் வந்து சொத்தைன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி சொத்தைன்னு வர்றவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ இனிஷியலாக நம்மக்கிட்ட வர சொத்தை வருது, பல் சாப்பாடு போய் சிக்குது, இல்லை எனக்கு வந்து லைட்டாக சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொத்தைப்பல்லோடு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சொத்தையை க்ளீன் பண்ணி மேலே வந்து நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணிடுவோம். இல்லை இதே வந்து பெயினாக இருக்குது, அந்த சொத்தை கொஞ்சம் ஆழமாக இருக்குது, அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம பல்லை எடுக்காமல் ரூட் கெனால் ப்ரொசீஜர் பண்ணி அந்த பல்லை எடுக்காமல் காப்பாற்றுறோம். ஸோ ரூட் கெனால் பண்ணி பல்லுக்கு மேலே ஒரு கேப் போட்டு விட்ருவோம். ஓகேங்களா? இப்போ அதாவது சொத்தை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி பேஸ்ட் போடுவோம். டீப்பாக போயிடுச்சுன்னா நம்ம வந்து ரூட் கெனால் பண்ணி கேப் போடணும். பல்லுகள் எடுக்கிறதுக்கு தேவையில்லை. என்ன தான் நம்ம நிறைய பேர் வந்து பல்லு சொத்தை இருக்குது, வலி இருக்குன்னு வந்து ஃபஸ்ட்டே பல்லை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணி நம்ம மறுபடியும் என்ன தான் பல்லு வச்சாலும் நம்மளோட நேச்சுரல் பல்லு அளவுக்கு அது ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ நாங்கள் இங்கே சஜஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் பல்லை எடுக்காமல் காப்பாற்றணும். அதுதான் எங்களோட மோட்டோவேங்க சார். இப்போது இந்த ரூட் கெனால் பற்றி சொன்னீங்க. ஆமாங்க சார். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் நமக்கு லைஃபுங்களா இல்லை குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் நமக்கு? ஓகே, எல்லாருமே கேட்பாங்க, நம்ம ரூட் கெனால் பண்ணுறோம், கேப் போடுறோம், லைஃப் லாங் இருக்குமா, எத்தனை வருஷம் வாரண்ட்டி அப்படின்னு. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் வாரண்டின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க.
நம்ம வந்து நம்மளோட யூஸை பொறுத்து தான். ரூட் கனால் பண்ணிட்டோன்னு சொல்லி அந்த பல்லில் நம்ம ஜாஸ்தியாக போட்டு கடித்து மென்று சாப்பிட்றது, எலும்பை கடிக்கிறது, ஹார்டாக சாப்பிட்றதுனா மறுபடியும் அந்த பல்லை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தாங்க. ஸோ நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு இப்படி மென்று சாப்பிட்றது எல்லாமே நம்ம நார்மலாக சாப்பிடலாம். அதனால அவங்களுக்கு இஷ்யூ வராது. எவ்வளோ நாள் அவங்களுக்கு அந்த பல் அதில் இருக்கோ அவ்வளோ நாள் அந்த பல்லுக்கு பிரச்சனை வராது. இல்லை அந்த பல்லை போட ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம்னா அன்வான்ட் ஃபோர்ஸ் அந்த பல்லுக்கு போச்சுன்னா மறுபடியும் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம். நெக்ஸ்ட்டு என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த கடவா பல்லுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈர் வந்து பின்னாடி தள்ளி மேலே போகும் அந்த பற்கள். அந்த பற்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன? ஓகே. இப்போது நிறையா பேருக்கு நம்ம ஞானப்பல் விஸ்டம் டூத்துன்னு சொல்லுவோம். அது வந்து 18 வயசுலேருந்து 20 வயசில் வர பல்லுங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வந்து இந்த மாதிரி கரெக்ட் பொசிஷனில் வரும். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி வெளியே வராமல் இது இந்த கம்ஸுக்குள்ளேயே அது இருக்கும். ஸோ அந்த டைமில் எந்த தொந்தரவும் அது பண்ணாது. அது வெளியே வர்றதுக்காக ட்ரை பண்ணும். கொஞ்ச நாள் ஆனான என்ன ஆகும், அதுக்கு வெளியே வர்றதுக்கு இடம் இல்லாமல் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணால் மேலே இருக்கிற அந்த கம்ஸவே கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஈரை சுற்றி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். அந்த பல்லுனால அதுக்கு பக்கத்தில் இருக்க பல்லுக்கு பாதிப்பு வருங்க. ஸோ அந்த மாதிரி டீத்தை நம்ம ரிமூவ் தான் பண்ணணும். ஆமாம். இந்த பல்லு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது கம்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வெளியே வராமல் உள்ளேயே இருந்து இந்த பல்லை இடிச்சிட்டு இருக்கும். இதனால் என்ன ஆகும், ஃபுல் தாடை வலிக்கும், தலைவலிக்கும், பக்கத்து பல்லுக்கும் ப்ராப்ளம் ஆகும். இது நமக்கு ஒரு அன்வான்ட் டூத்து தான். இந்த பல்லை நமக்கு கடைசி வரைக்கும் வேணும். ஸோ இந்த பல்லை நம்ம அந்த மாதிரி இஷ்யூஸ் வரப்போ, இது பேசிக்காக 18 வயசுக்கு மேலே தான் வரும். இந்த பல்லை நம்ம ரிமூவ் தான் பண்ணோம். ஆமாங்க. மேடம், நீங்கள் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்கன்ட்டு கொஞ்சம் ஓகே. நம்ம வந்து பேசிக்காக ட்ரீட்மெண்ட் சொத்த பல்லுன்னு வந்தாங்கன்னா ஃபில்லிங் பண்ணுவோம். ஃபில்லிங் தாண்டி ரூட் கெனால் பண்ணி கேப் போடுவோம். பல்லு அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அலைனர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பல்லை சுத்தம் பண்ணுற மாதிரி பல் கரைகள் போகிறது க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ரே மெயினாக நம்மக்கிட்ட எக்ஸ்ரே ஃபெசிலிட்டிஸ் இங்கேயே இருக்குது. இதுக்காக நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போகணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய கன்சல்டன்ட் டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்காங்க. கிட்ஸுக்கு தனியாக கிட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் எப்போவுமே வீக்லி ட்வைஸ் வராருங்க. பல்லுகள்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. பல்லு, ஈரை சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸு, இதுக்கெல்லாம் தனித்தனி டாக்டர்ஸ், தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கிளினிக்கில் வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுறாங்க. சர்ஜரிக்கு தனியாக மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் நம்மக்கிட்ட இருக்காங்க. கிளிப்புக்கு தனியாக, ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியாக இருக்காங்க. கம் ஸ்பெஷலிஸ்ட் தனியாக வராங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மொத்தம் 3 பிரான்ச் சொன்னீங்க. ஆமாங்க. ஒன்று வந்துட்டு நம்ம அண்ணாங்கோயில் ஏரியா, செகண்ட் ஒன்று வந்து காரமடை. அப்புறம் நம்ம ஹோம்லேயே ஒரு கிளினிக் வச்சுருக்கோம். ஆமாம். மேம், இப்போ இனி ஒரு சின்ன கொஸ்டின் தான். நம்ம பற்களை வந்துட்டு இப்போ வந்து அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கும் போதே நிறைய பேருக்கு வந்து பல்லு வந்து போயிடுது. என்ன சொல்றீங்கன்னா பல்லே இல்லாமல் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் முன்ன இருந்த பாட்டி தாத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பல்லு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்க இந்த மாதிரி எந்த பேஸ்ட்டோ இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. அது எப்படிங்க? இப்போ வந்து பேஷண்ட்ஸ் கேட்பாங்க இப்படி, எங்கள் தாத்தாக்கு அப்பாக்கெல்லாம் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு 40 வயசுலேயே பல்லு போயிடுச்சு அப்படின்னு. மெயினாக நமக்கு வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போ ரெகுலராக நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் ரொம்பவே கம்மி தான். பல்லை பராமரிக்கிறத விட முக்கியம் பல்லை சுற்றி இருக்கிற ஈர்கள். இப்போ எப்படி ஒரு செடி மண்ணுக்குள்ளே மண் இருந்தால் தான் செடி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பல்லுக்கு சுற்றி இருக்கிற அந்த ஈர் பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது நம்மளோட ஃபுட்டுலேயோ நமக்கு உள்ள வைட்டமின்ஸ் ஏதாவது கம்மி ஆயிடுச்சுனாலும் ஈர் பிரச்சனைகள் வரும். அதனால பல்லுகள் இஷ்யூஸ் 3 வயசுலேருந்து 90 வயசு தாத்தா வரைக்குமே இப்போ பல்லுகளுக்கு இஷ்யூஸ் வருதுங்க. ஆமாங்க மேடம். இனி ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, பல்லை வந்து மேக்ஸிமம் கரை படிஞ்சிடும். அந்த கரை படிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த க்ளீனிங்கான அந்த ட்ரீட்மெண்ட் என்ன? அது வந்து நமக்கு வந்து பல்லு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுமா? ஆமாம் சார். இப்போ க்ளீனிங் என்னென்னா, ஒரு பேஷண்ட் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, இல்லை வெத்தலைப்பாக்கு போடுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பல்லுக்கு மேலே ஒரு கரை மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த கரை போகாது. நாங்கள் இங்கே வந்து மிஷினில் நீங்கள் எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்களோ அதை ஒரு வைப்ரேட்டரி மோஷனை நாங்கள் மிஷினில் பண்ணுறோம். ஸ்கேலிங் ப்ரொசீஜர். நிறைய பேர் கேட்பாங்க, அந்த க்ளீன் பண்ணுறப்போ என்னோடய பல்லோட ஸ்ட்ரென்த்து கம்மியாயிருமா, பல்லு தேஞ்சிருமா அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்ம ஸ்கேலிங் ப்ரொசீஜர் வந்து நம்ம செய்கிற அந்த ப்ரஷ்ஷிங்கே நம்ம வந்து மிஷினில் பண்ணுறோங்க. அதில் நீங்கள் அழுக்கு மட்டும்தான் போகும். அதனால உங்கள் பல்லுக்கு எஃபெக்டிவ் ஆகுமான்னு கேட்டால் ஆகாதுங்க. அதே மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ பல்லில் இருக்க அழுக்கு தான் போகும், ஈரில் அழுக்கு அப்படியே படிஞ்சிருக்கும். அதை நம்ம இங்கே வந்து அந்த மிஷினில் க்ளீன் பண்ணுறப்ப தான் அந்த அழுக்கு ரிமூவ் ஆகும்.
அதில் உங்களுக்கு மறுபடியும் அந்த பல் ஸ்ட்ராங் தான் ஆகணும் இல்லையா, அதனால எஃபெக்டிவ், அதனால எந்த ஒரு பாதிப்பும் பல்லுக்கு வராது. ஸ்கேலிங் ப்ரொசீஜர் பண்ணுனா நமக்கு பல்லுகளுக்கு எந்த ஒரு தேய்மானமோ பல்லுக்கு பிரச்சனைகள் வராது, ஸ்ட்ராங் தான் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ளீச்சிங் அண்ட் ஒயிட்னிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் பல் நல்லா பளபளன்னு தெரியணும், நீங்கள் ஒரு வெட்டிங் போகிறீங்க, உங்களோட டீத் வந்து அந்த ஒரு லுக்கு இருக்கணும்னா புதுசாக ரீசன்ட் அட்வான்ஸில் ப்ளீச்சிங் அண்ட் ஒயிட்னிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால ரொம்ப கெமிக்கல்ஸும் கிடையாது, எல்லாமே எஃபெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. மேம், இப்போ நான் பேசிக்காக ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். பிறந்த குழந்தைகளுக்கு பற்கள் வந்து எந்த ஏஜ்லேருந்து முளைக்கும், அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்னதாக உங்களோட அட்வைஸ்? ஓகே, இப்போ வந்து மெயினாக குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஃபீடிங் பண்ணுறோம் கரெக்டுங்களா. அந்த ஃபீடிங் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபீடிங் பண்ண வச்சுட்டு அப்படியே தூங்க வச்சுருவாங்க. அது அப்போ அவங்களுக்கு பாதிப்பு வராது. பல்லுகள் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த பல்லை நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஃபீடிங் பண்ண உடனே நீங்கள் கையில் ஒரு காட்டன் துணி ஏதாவது, கிளாத் ஏதாவது வச்சு அதை வெட் பண்ணி அந்த கம் பேடில், இந்த மாதிரி கம் பேட் இருக்கும், அந்த கம் பேடில் தொடச்சி தான் தூங்க வைக்கணும். இல்லாட்டி கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா, அப் 6 மந்த்ஸில் தான் அந்த பாப்பாவுக்கு டூத் எரப்ட் ஆகும், பல்லு வரும். அந்த டைமில் இந்த பல்லோட நம்ம கொடுக்குற பாலோட அந்த இதெல்லாம் அந்த பல்லுக்கு மேலே படிஞ்சு ஃபஸ்ட்டு சொத்தை ஆரம்பிக்கிறதே பாலில் இருந்து தான். மற்றபடி சாக்லேட் சாப்பிட்டதுனால என் குழந்தைக்கு சொத்தை வந்துருச்சு, ப்ரஷ்ஷிங் பண்ணாமல் சொத்தை வந்துருச்சுன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரொம்ப முக்கியம். 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் பல்களை பேரண்ட்ஸ் தான் பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி பால் கொடுத்த உடனே அந்த கிளாத் வச்சு க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அந்த பாலோட கெமிக்கல்னால சொத்தை வராமல் இருக்கும். அது நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருந்தாலும் சரி, இல்லை பாட்டில் ஃபீடிங் மதராக இருந்தாலும் சரி. மேக்ஸிமம் நாங்கள் ஆஸ் அ டென்டிஸ்ட்டாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பாட்டில் ஃபீடிங்கை தவிர்த்துக்கணுங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி டம்ளர்லேயோ அந்த மாதிரி குடிக்க வச்சு கம்மை க்ளீன் பண்ணி பாப்பாவை தூங்க வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு எப்போ அந்த பாப்பாவுக்கு நம்ம கேக் கட்டிங் ஃபஸ்ட்டு பர்த்டே பண்ணுறோமோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு விசிட் ஆஃப் டென்டல் முக்கியம். ஏன்னா அந்த எரப்டிங் பல்லு வர்றது கரெக்டாக இருக்கா, என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணணும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பர்த்டே முடித்த உடனே டென்டல் விசிட் கண்டிப்பாக வரணும். அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி தான், பெரியவங்களுக்கு சொல்கிற மாதிரி 6 மந்த்ஸ் ஆஃப் விசிட்டு. ஃபஸ்ட்டு 2 வருஷம் பேரண்ட்ஸ் தான் ப்ரஷ் பண்ணி விடணும். அதுக்கு அடுத்தது 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் பேரண்ட்ஸை முன்னாடி உட்கார வச்சு குழந்தைங்க ப்ரஷ் பண்ணணும். சாக்லேட்ஸ், க்ரீம் பிஸ்கெட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பட் என்ன தான் இருந்தாலும் குழந்தைங்க நம்மளையும் மீறி அது சாப்பிட்ருங்க. ஸோ அது ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ரஷ் பண்ண வைங்க. ட்வைஸ் ப்ரஷ்ஷு மஸ்ட்டுங்க, 2 நேரம் ப்ரஷ் பண்ணணும். சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு பால் கொடுத்த உடனே தூங்க வைக்காதீங்க, கம் பேடை க்ளீன் பண்ணி தூங்க வைக்கணுங்க. மேடம், இப்போது பல்லு வந்து எனக்கு காப்பாற்றவே முடியல, சொத்தே ஆயிடுச்சு, அதனால் அதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பேஷண்ட் வந்து வழியில் துடிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் அதை சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பல்லை நம்ம வந்து பார்ப்போம், அந்த பல்லை எடுக்காமல் காப்பாற்ற முடியுமா அந்த மாதிரி. ஸோ எடுக்காமல் காப்பாற்றுறது நம்ம சொல்கிற மாதிரி ரூட் கெனால் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவோம். அந்த பல்லை வேறு வரைக்கும் போன சொத்தையை நம்ம வந்து வேறு வரைக்கும் க்ளீன் பண்ணி அந்த பல்லை ஒரு உயிர் இல்லாத ஒரு டம்மி பல்லாக நம்ம வாயில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பல்லுக்கு எந்த ஒரு ரத்த ஓட்டமோ இல்லை எந்த ஒரு அணுக்களோ அந்த பல்லுக்கு மறுபடியும் வராது. ஸோ அந்த பல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதை எடுக்காமல் காப்பாற்ற முடியுமான்னு செக் பண்ணுவோம். ரூட் கெனால் பண்ணி அந்த பல்லுக்கு இந்த மாதிரி கேப்ஸ் போடுவோம். ஸோ மெட்டல் கேப்பு, செராமிக்கு, ஜிர்கோனியா, அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கேப் இருக்குது. வேறு வரைக்கும் போன பல்லை க்ளீன் பண்ணுற அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், அதாவது வேர் சிகிச்சை ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த பல்லை நம்ம ஒரு உயிரில்லாத பல்லாக மாற்றிடுவோம். அதுக்கு மேலே நம்ம கேப் போடுவோம். நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, இந்த கேப்போட நெசசிட்டி என்ன, எனக்கு பல்லை மட்டும் நீங்கள் ரூட் கெனால் பண்ணி கொடுங்க, இந்த கேப் வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் கேப் போடாமல் இருந்தால் என்ன ஆகும், பல் ஒரு சத்து இல்லாத பல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது சாப்பிட்றப்போ அந்த பல் உடையிறக்க வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நம்ம அந்த பல்லை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடும். நம்ம ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே கேப்புன்னு ஒரு ப்ரொசீஜர் ரொம்பவே முக்கியம். ஸோ வேர் சிகிச்சை பண்ணி அதுக்கு மேலே கேப் போடணும். கேப் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அது உங்களோட எக்கனாமிக்கில், உங்களோட எஃபோர்டபுளாக எந்த கேப் நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம். எல்லா கேப் இல்லை கம்மி ரேட்டில் போட்டால் கொஞ்ச நாள் வருமா, அதிகமாக செலவு பண்ண கேப் போட்டால் ரொம்ப நாள் வருமா, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தாங்க. ஸோ இன்னொன்று இல்லை, அந்த பல்லை நம்மளால் காப்பாற்றவே முடியாது, ரூட் கெனாலே பண்ண முடியாதுன்னா அந்த பல்லை ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த பல்லை எடுத்துட்டு அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த பல் இல்லாத இடத்துல
கண்டிப்பாக நம்ம பல்லை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு பல்லு இல்லை, ஸோ இந்த பல்லு இல்லாத இடத்துல பல்லு வைக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, பக்கத்து 2 பல்லும் அந்த பல்லு கேப்பில் சாஞ்சிரும். மேல் பல்லு கீழே இறங்கி வந்து இப்படி இருக்கிற ஜால ஒரு பல்லு இல்லாட்டி மேலே சப்போர்ட்டுக்கு இல்லாமல் மேல் பல்லும் கீழே இறங்கிடும். ஸோ என்ன ஆயிரும், மேலே இருக்கிற பல்லையும் நம்ம தேவையில்லாமல் ரிமூவ் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இந்த பிரிட்ஜஸ். இல்லை பல் எடுத்துட்டோம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணுனா தேவையில்லாமல் நம்ம மேலே இருக்கிற பல், பக்கத்தில் இருக்கிற பல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். பல் எடுத்ததை விட முக்கியம் அந்த இடத்துல பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. அது நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது எஃபோர்டபுளோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நம்ம கிளினிக் வந்தால் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிடுவீங்க? ஆமாங்க, கரெக்ட். நம்ம வந்து பிரிட்ஜஸ்ஸு, இம்ப்ளான்ட்டு, இல்லை சுத்தமாக எங்ககிட்ட இம்ப்ளான்ட் போடுற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம ஆர்பிடிஸ் ரிமூவபிள் டென்ச்சர்ஸும் இருக்குது. அந்த ரிமூவ் பண்ணுற பல்லும் கூட நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேடம், இப்போது ரொம்ப வயசானவங்களாம் பொக்கவாயின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து பல்லே இல்லை, அவங்க வந்து பாட்டி வயசாயிருச்சு, தாத்தா வயசாயிருச்சு, அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த வயசானவங்களுக்கும் வந்துட்டு சாப்பிடணும், நானும் கடிச்சு நல்லா நல்லி எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? இப்போ வந்து நம்ம வீட்டில் தாத்தாங்க பாட்டிங்க நிறைய பார்த்துருப்போம், பல் இல்லாமல் பார்த்துருப்போம். நிறைய பேர் அதையும் நார்மலாக விட்டுருவாங்க. பட் அவங்களுக்கும் ஏதாவது ஹார்டான ஃபுட்டு சாப்பிட்ணும், சப்பாத்தி, பரோட்டா, இல்லை இவர் சொன்ன மாதிரி நல்லி எலும்பெல்லாம் சாப்பிட்ணுன்னா வாயில் பற்கள் இருக்கணும். அந்த பல்லை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கீழே செயற்கை பல்லு. ஸோ அவங்களுக்கு எப்படி பல் இருந்துச்சோ அதே மாதிரி மேலே கீழே நம்ம மாட்டிக்கலாம். நைட் ஆனால் இதை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அவங்க தூங்கணும். காலையில் இருந்துச்சு இதை மாட்டிக்கலாம். அளவெடுத்து நம்ம இங்கே அளவெடுத்து ப்ராப்பராக அவங்களோட தாடைக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட முக வடிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டு ஷேப்பில் கரெக்டு கலரில் பண்ணிடுவோம். அவங்க கூட அட்டெண்டர்ஸ் வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு இல்லை இது எங்கள் பாட்டிக்கு அழகாக இருக்குது, இது ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இது ப்ரொசீட் பண்ணுவாங்க. இன்னொரு ப்ரொசீஜர் இதே வந்து ஃபுல் இம்ப்ளான்ட் டென்ச்சர்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து நம்ம டெய்லி கழட்டி வைக்கிறோம் இல்லைங்களா. இன்னொரு செட்டு வந்து கழட்டாமல் அப்படியே ஃபிக்ஸாக வைக்கிறது அப்படி இருக்குங்க. அது வந்து நம்ம இம்ப்ளான்ட் ஸ்க்ரூ போட்டு மேலே செட், எப்படி அவருக்கு 20 வயசில் காலேஜ் படிக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி பல் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிற பல்லை நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே நம்ம பேஷண்ட் கூட வந்து அட்டெண்டர்ஸும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுப்போம். மேம், இப்போ எனக்கு சடனாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. ஓகே. பல்ல வந்து ரொம்ப பெயின் ஆயிடுச்சு, சொத்தையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கீழ்பல்ல வந்து எல்லாருமே ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் மேல் பல்ல வந்து பிடுங்கக்கூடாது, கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அதை பற்றி நிறையா பேருக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் இதுதான். மேல் பல் எடுக்க சொல்கிறீங்க, மேல் பல் எடுத்தால் கண்ணுக்கு பாதிப்பு வருமா, மூளைக்கு பாதிப்பு வருமா, சில பேர் கேட்பாங்க உயிருக்கே பாதிப்பு வருமா அப்படின்னு. எந்த ஒரு தியரிட்டிக்கலாக அதை எங்கேயுமே ப்ரூவ் பண்ண கிடையாது. பல் எடுத்துட்டோம் ஐஸ் இஷ்யூஸ் வருது, பிரெயின் இஷ்யூ, அந்த மாதிரி எங்கேயுமே தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண கிடையாது. எப்படியோ யாரோ சொல்லி அது அப்படியே தலைமுறையாக நம்ம வந்து அது வந்துட்டுருக்கோம். மற்றபடி அதனால நான் அப்பவும் சொன்ன மாதிரி தான், நம்ம 3 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் பல்லுகள் ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இஷ்யூஸ் யாருக்குமே எதுவுமே இல்லைங்க. மேடம், நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக காட்ட முடியுமா? சரி. ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட பல்லு வலின்னு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பல்லு வலின்னு ஃபஸ்ட்டு வந்தால் நம்ம என்னென்ன ஃபஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்க. ஃபஸ்ட் பேஷண்ட் வந்தோடனே நம்ம வந்து வாய் கொப்பளிக்க சொல்லுவோம், மவுத் வாஷ் யூஸ் பண்ணி. இனிமேல் அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க, பட் அந்த பாக்டீரியாஸ் நம்ம ப்ரிகாஷனாக நம்ம வந்து மவுத் வாஷ் ஊற்றி வாய் காகிள் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பெயின் டூத்தை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். அந்த பல் எவ்வளோ தூரம் சொத்த ஆழமாக இருக்குது என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு இல்லை பேஷண்ட்டுக்கு அந்த சொத்தை ஆழமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை எக்ஸ்ரேல கன்ஃபார்ம் பண்ணுவோங்க. அந்த சொத்தை எவ்வளோ தூரம் டீப்பாக இருக்குது என்னென்னு எக்ஸ்ரே ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்டேயே இருக்குது.
ஸோ இப்படி எக்ஸ்ரே எடுத்த உடனே நம்ம ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட பல்லோட இமேஜ் அப்படியே வந்துடும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் என்னன்னு நம்ம வந்து டயக்னைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கேள்விஸ் என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸ்ரே எடுக்கிறோம், அது வந்து ரொம்ப ரேடியேஷன் ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்பாங்க. டென்டல் ரேடியேஷன் வந்து எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி தான், மினிமல் எக்ஸ்போஷர் தான். அதனால நம்ம பாடிக்கோ நம்மளோட செல்ஸுக்கோ எந்த ஒரு எஃபெக்டிவும் வராதுங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்ரே பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பிளானை நாங்கள் பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து இல்லை அவங்களோட பல்லோட கேவிட்டி அவங்களே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இன்ட்ரா ஓரல் கேமரா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம கேமரா ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட இமேஜஸ் அவங்களே பார்த்துக்கலாங்க. இது இன்ட்ரா ஓரல் கேமரா. இமேஜஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்துடுங்க. செக்ஷன் போட்டுருங்க. டிஷ்யூ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல்லவரைக்கு பரவாயில்லைங்களா? நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் மறுபடியும் யூஸ் பண்ணுறீங்களா, இது ப்ராப்பராக வாஷ் பண்ணுறீங்களா? நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்டெரிலைசேஷன் சொல்ல ரொம்ப முக்கியம். அது நாங்கள் வந்து இங்கே ப்ராப்பராக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது நாங்கள் ஓப்பன் டோர் ஆட்டோக்ளேவ் மிஷின் வச்சுருக்கோம். இதில் வந்து டெய்லி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஆட்டோக்ளேவ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ண எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இதில் பவுச் போட்டு நம்ம ஆட்டோக்ளேவ் பண்ணி தான் நெக்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்னொரு ஆப்ரேட்டரி ரூமுங்க. ஸோ இங்கேயும் நம்ம பேஷண்ட்டுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம காம்போசிட் ஃபில்லிங்ஸ், அதாவது முன்னாடி பல்லுகளுக்கு நம்ம ஃபில்லிங் பண்ணுறது வந்து இந்த மாதிரி காம்போசிட் ரெஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் டைமிங் வந்து என்ன டைம்? மார்னிங் வந்து 9:30 to 1:30, ஈவினிங் வந்து 5:30 to 8:30ங்க. எப்பவுமே டாக்டர் வந்து அவைலபிள் இருப்பாங்க. 5 பேர் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கோம். வைட் டென்டலோட டீம் 24 ஹவர்ஸுமே ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது. அது போக எங்களோட ஃபார்மசி ஃபெசிலிட்டிஸ் நாங்களே வச்சுருக்கோம். இங்கே வந்து மெடிசின்ஸ் நீங்கள் தனியாக வெளியே போகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா டைப் ஆஃப் மெடிசின்ஸ், ப்ரஷஸ், பேஸ்ட்டு, எந்தெந்த பேருக்கு எப்படியெல்லாம் பேஸ்ட்டு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு என்ன பேஸ்ட்டு, பெரியவங்களுக்கு என்ன பேஸ்ட்டு, ஈர் பிரச்சனைகள் வரவங்களுக்கு என்ன பேஸ்ட்டு, சென்சிட்டிவ் டூத்துக்கு என்ன பேஸ்ட், எல்லாமே நம்மளே வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே நாங்களே சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். மெயினாக நம்ம கிளினிக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து வர பேஷண்ட்ஸை நம்ம வந்து ஹார்ட்லி வெல்கம் பண்ணுவோம். யாருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது. ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டோட நம்ம கிளினிக்கோட ஸ்பேஷியஸ், கிளினிக் ரொம்பவே ஸ்பேஷியஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரீயாக இருக்குங்க. யாருக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்காது. நம்ம வந்து ஃபஸ்ட் நம்மளோட ப்ரையாரிட்டியே பேஷண்ட்டோட கம்ஃபர்டபிலிட்டியும் மட்டும்தான். ஃபஸ்ட் நாங்கள் அதை வந்து ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணி நம்மளோட ஸ்பேஷியஸான இந்த கிளினிக்கில் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் 24 ஹவர்ஸ் நான் ஆன்லைன் கன்சல்ட்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போ வேணால் எங்களோட நம்பர், எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்ட்டிங் நீங்கள் மூவ் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கன்சல்ட்டிங் பண்ணி என்னென்ன மெடிசின்ஸ்னு சொல்லிடுவேன். இல்லை நீங்கள் டேரெக்டாக என்னோடய கிளினிக்கில் வந்தாலும் எல்லா டைப் ஆஃப் மெடிசின்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்னு பார்த்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணிடுவோம். மேம், இப்போது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் பற்றி நிறைய தகவல்கள் நீங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுடைய கான்டாக்ட் நம்பர் அண்டு லொக்கேஷன், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளோட ஃபஸ்ட் பிரான்ச்சு நம்மளோட வண்ணாங்கோயிலில் இருக்குது. வண்ணாங்கோயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரியநாயக்கம்பாளையம் டு ஜோதிபுரம், அதுக்கு நடுவில் பிரிக்காலுக்கு அடுத்த ஸ்டாப்பு டிஜே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குங்க. நம்மளோட நம்பர் 9655800777. இன்னொரு பிரான்ச் வந்து நம்மளுக்கு காரமடையில் பஸ் ஸ்டாப் தாண்டி மெயின் ரோட்லேயே பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கேயும் நாங்கள் வந்து ஃபுல் டைம் அவைலபிலிட்டி தான். அங்கே எங்களோட கான்டாக்ட் நம்பர் 9655700777. நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல் முறையாக நம்ம சேனலில் வந்துட்டு
டென்டல் சம்மந்தமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வாய்ப்படுத்த உங்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு. ரொம்ப நன்றிங்க சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு வந்து பற்களை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத கானஸ்ரீ டாக்டர் மேடம் வந்து நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெறணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.